நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல் மலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் ஆய்வு செய்து வருகிறார்கள். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். வயநாட்டில் நிலச்சரிவால் சூரல் மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகள் பெரும்பாலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு கட்டடங்களும் வீடுகளும் இருந்த இடம் தெரியாமல் இருக்கின்ற சூழலில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ராணுவம், விமானப்படை, கடற்படை, தன்னார்வலர்கள் என்று அனைவரும் இந்த மீட்புப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஆய்வு செய்து வருகிறார்கள். நிலச்சரிவால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்தும் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வயநாட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ராகுல் காந்தி. பிறகு 2 தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்ற காரணத்தினால் வயநாட்டிலிருந்து MP பதவியிலிருந்து விலகியிருந்தார். இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல் மலைக்கு சென்றிருக்கிறார் ராகுல் காந்தி. தனது சகோதரி பிரியங்கா காந்தியோடு அவர் அங்கு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஆய்வு செய்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு வருகிறார்கள். மீட்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் வயநாடு MPயுமான ராகுல் காந்தி தற்போது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள சூரல் மலையில் உள்ள சூரல் மலைக்கு அந்த நதி, குறிப்பாக முண்டக்கைக்கு செல்லக்கூடிய அந்த பாலம் வழியே தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ராகுல் காந்தி தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் இந்திய ராணுவத்திடம் எதுபோன்ற மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது என்பது குறித்து தற்போது கேட்டு வருகிறார். ஏற்கனவே மேப்பாடி பகுதியில் 2 மருத்துவ முகாம்களுக்கு நேரடியாக சென்ற ராகுல் காந்தி அங்க மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட நிவாரணம் மற்றும் ஆறுதல் கூறினார். இந்நிலையில நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூரல் மலை பகுதிக்கு ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். ராகுல் காந்தி மட்டுமின்றி அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், கேரள மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்கின்றனர். மேலும் தற்போது இந்த இந்திய ராணுவம் மீட்பு படைகள் அந்த குழுவின் தலைவர்களிடம் இதுபோன்ற மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு தேவையான உதவிகள் எந்த அளவிற்கு தேவைப்பட வேண்டும், மீட்பு பணிகள் மேற்கொள்வதில் என்ன சவால்கள் உள்ளது என்பதை அவர் கேட்டு வருகிறார். தற்போது நாம் பார்த்து வருகிறோம், தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த பாலத்தின் மீது நின்று ராகுல் காந்தி பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக அந்த நிலச்சரிவால் அதிக பாதிப்பிற்குள்ளான பகுதியாக அந்த சூரல் மலை பகுதி இருக்கிறது. இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்திருக்கும் இந்த சூழல்ல ராகுல் காந்தி கேரள மாநிலத்துல வயநாடு மாவட்டத்துல இன்று ஆறுதல் கூறுவதற்காக வந்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரில் தற்போது வருகை தந்திருக்கிறார். நன்றி பாலவெற்றிவேல். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல் மலை பகுதிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சென்றிருக்கிறார்கள். அங்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள், செய்து வரக்கூடிய மீட்புப் பணிகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள்.